இப்போ நமக்கே தெரியும் கங்குவா படம் என்னதான் ஒரு நல்ல தரமான படமாக இருந்தாலும் தொழில்நுட்ப ரீதியிலும் சரி மிகப்பெரிய ஒரு உயரத்தை தொட்டிருந்தாலும் கூட இந்த நெகட்டிவ் கமெண்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட் நாள் வந்துட்டு தான் இருந்துச்சு. அதை பற்றி நம்ம பல வீடியோவில் பேசியிருக்கோம். ஆனாலும் கூட மக்கள் அதெல்லாம் கண்டுக்காமல் பொருட்படுத்தாமல் இப்போ அந்த திரையரங்குகளுக்கு படம் எடுக்கிறாங்க, அதையும் மறுக்க முடியாது. ஆனால் இப்போ இண்டஸ்ட்ரியில் விசித்திரமான ஒரு கேள்வி எல்லார் மண்டையிலும் ஓடிட்டு தான் இருக்குது. அது என்ன விசித்திரமான ஒரு கேள்வி அப்படின்னா, அதாவது சூர்யா செலக்ட் பண்ணுற இயக்குனர்லாம் வெற்றி பெற்ற இயக்குனர்கள் பார்த்து பார்த்து தான் அவர் செலக்ட் பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு எதுவுமே பெருசாக ஒர்க் அவுட் ஆக மாட்டேதே அப்படிங்கிற ஒரு கவலை நம்ம எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கார்த்தியை வச்சு ஹிட்டு கொடுக்குற இயக்குனர்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சூர்யா வச்சு சொதப்பியிருக்காங்களே அப்படிங்கிற ஒரு பட்டியல் தான் இணையம் முழுக்க பயங்கரமாக ஓடிட்டுருக்கு. அது என்னடா பட்டியல் அப்படின்னு பார்த்தா, அதாவது நம்ம கார்த்தியை வச்சு செல்வராகவன் 1000ல் ஒருவன் அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான படத்தை கொடுத்தாரு. அந்த படம் அப்போ புரியலை, பெருசாக போகலனாலும் கூட ஒரு அட்டகாசமான படம் அப்படிங்கிறதுல துளி மாற்று கருத்து கூட யாருக்கும் இருக்காது. ஆனால் அதே செல்வராகவன் சூர்யா வச்சு என்ஜிகே அப்படின்னு ஒரு மிக மிக மொக்கையான ஒரு படத்தை கொடுத்தாரு அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே வருத்தம். அந்த படத்துக்காக சூர்யா அவர்கள் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே வெயிட் பண்ணார். ஆனாலும் கூட பெருசாக செல்ஃப் எடுக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இயக்குனர் லிங்குசாமி கார்த்தியை வச்சு பையா அப்படின்னு பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுத்தாரு. அப்படி ஒரு ஹிட்டு. இத்தனைக்கும் பருத்திவரன் 1902லையுமே ரொம்ப டஸ்கியாக தான் இருப்பார் கார்த்தி. ஆனால் பையால் தான் ஒரு ஹீரோ எப்படி இருப்பாரோ அப்படி காட்டிப்பார் லிங்குசாமி. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, பிளாக் பஸ்டரு. ஆனால் அதே லிங்குசாமி சூர்யா வச்சு எடுத்த அஞ்சான் அட்டர் ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஸோ அது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி. அதே மாதிரி தான் நம்ம வெங்கட் பிரபு கார்த்தியை வச்சு பிரியாணி படம் எடுத்தார். அப்போ பிரியாணி ஹிட்டான்னு கேட்டால் பிரியாணி ஆகா ஹிட்டெலாம் கிடையாது. ஆனால் போட்ட முதலுக்கு மோசம் இல்லை. ஆனால் அதே வெங்கட் பிரபு நம்ம சூர்யா வச்சு மாஸ் என்கிற படத்தை எடுத்தார். மாசு என்கிற மாசிலாமணின்னு சொன்னால் புரியும். அந்த படம் ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டராக அமைஞ்சிருச்சு. அதே மாதிரி தான் பாண்டியராஜ் நம்ம கார்த்தியை வச்சு கடைக்குட்டி சிங்கம் அப்படின்னு அந்த வருஷத்துலேயே அதிகமான ஒரு லாபம் கொடுத்த படம் அப்படிங்கிற பேரை வாங்கிச்சு. அதே பாண்டிய சூர்யா வச்சு எதற்கும் துணிந்து எடுத்தார். பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை அப்படிங்கிறதா கசப்பான உண்மை. இந்த வரிசையில் தான் நம்ம சிறுத்தை சிவா உள்ளே வராரு. கார்த்தியை வச்சு தான் தமிழில் முதல் படத்தில் அறிமுகம் மாறாரு. சிறுத்தை அப்படிங்கிற படம், அந்த படம் என்ன ஹிட்டு சக்கவோடு போட்டுச்சு நமக்கே தெரியும். ஸோ அப்படிப்பட்ட சிறுத்தை சிவாய்க்கு தான் கங்குவா படத்தில் சூர்யா நடித்தார். அந்த படம் நல்ல படம் தான், நல்ல தொழில்நுட்பம், எல்லா விதத்துலேயும் அப்படி ஒரு உழைப்பை கொட்டினாலும் கூட ரிசல்ட் நெகட்டிவாக வந்துருச்சு. நெகட்டிவாக பரப்பி விட்டாங்க. எது எப்படியோ கார்த்தி வச்சு எடுக்கிற இயக்குநர்கள் அது எப்படி தொடர்ந்து சூர்யா வச்சு பண்ணும்போது மட்டும் ஃப்ளாப்பு கொடுக்குறாங்க. இது ஏதாவது நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருக்கா அப்படிங்கிற பல ஆருடங்கள், யோசனைகள், விவாதங்கள் சோசியல் மீடியாவில் ஓடிட்டுருக்கு. இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த லிஸ்ட்டில் நான் ஏதாவது ஒரு டேரக்டரை மிஸ் பண்ணியிருந்தா, அதாவது கார்த்தி ஹிட்டு கொடுத்து சூர்யாவுக்கு ஹிட்டு கொடுக்கல அப்படின்னு இந்த லிஸ்ட்டில் வேறு ஏதாவது ஒரு இயக்குனரை மிஸ் பண்ணியிருந்தா அந்த இயக்குனர் யார் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.